தமிழ்நாட்டை ஒரு தவறான பாதையில் நடத்தி கொண்டிருந்த அரசை அகற்ற வேண்டும். அதோடைய பணி, மகத்தான பணி இன்னும் இருக்கிறது. இந்த பணி சுமைக்கு நம்மளால் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட முடியுமா என்ற ஒரு அன்சர்டன்டியோடு இருந்தேன். இந்த முறை 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே சிறப்பான 5 ஆண்டு ஆட்சி நடத்தப்பட்டிருக்கு. பொருளாதார ரீதியாக, சுகாதார ரீதியாக, கல்வியில், பெண்கள் முன்னேற்றத்தில், இளைஞர்கள் முன்னேற்றத்தில், விவசாயிகள், மீனவர்களுடைய நலத்திட்டங்களில். எனவே அந்த அடிப்படையில் இந்த திராவிட மாடல் 1.0 ஆட்சி மிக மனநிறைவோடு மக்களை சந்தித்து திராவிட மாடல் 2.0க்கு வாக்கு கேட்டு இந்த வரும் பணியை சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும் என்ற ஒரு மன நிறைவோடு, ஒரு துணிச்சலோடு இந்த தடவை மகிழ்ச்சியாக வாக்களித்து வருகிறேன். சிந்திச்சு வாக்களியுங்கள். ஜனநாயக கடமையை செய்யும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, உலக அளவில் பல எதிர்பாராத மாற்றங்கள், உலக போர்கள், உலக பொருளாதார நெருக்கடி, உலக வர்த்தக மாடலே உடஞ்சி, WTO மாடலே உடஞ்சி பல பிரச்சனைகள் இருக்குது. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். எரிவாயு துறையில் இன்னும் பல இக்கட்டான சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு, வேலைவாய்ப்பு முறையை, வேலை தன்மையை மாற்ற இருக்கிறது. அது இல்லாமல் நாட்டில் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு ஆட்சி 12 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எந்த அரசாங்கம், எந்த தலைவர் உங்களுக்கு சிறப்பான வழிகாட்டியாக தமிழ்நாட்டுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் தன்மையையும் காக்கக்கூடிய தலைவராக இருப்பார் என்று சிந்தித்து வாக்களியுங்கள் என்று கூறுவேன்.